எல்லாருக்கும் வணக்கம். க்ளேயில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் ஒரு ஃப்ளவரும் செய்கிறேன். செஞ்சிட்ருக்கும்போது ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. கதை இல்லை, இது கணக்கு. நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு தாத்தா இருந்தாராம். தாத்தா வீட்டில் மாமரம் ஒன்று இருந்துச்சான். மாமரத்தில் நிறைய மாம்பழம் பழுத்து இருந்துச்சான். அதை பார்த்ததும் தாத்தாவுக்கு தன்னோட பேரனுக்கு கொண்டு போய் கொடுக்கணுன்னு ஒரு ஆசை வந்துச்சான். சரின்னு அந்த மாம்பழத்தை எல்லாம் பறிச்சாராம். எல்லாத்தையும் பறித்தா ஒரு 90 மாம்பழம் இருந்துச்சான். 90 மாம்பழத்தையும் பறித்து எடுத்து அதை மூட்டையாக கட்டினாராம். ஒரு மூட்டைக்கு 30 மாம்பழம்னு 3 மூட்டை கட்டினாராம். 3 மூட்டை கட்டி அவர் வண்டியில் வச்சு எடுத்துக்கிட்டு போகிறாராம். வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது அவர் போகிற அந்த பேரன் ஊர் இவங்க ஊர்லேருந்து 30 கிராமம் தள்ளி இருக்குதாம். ஒவ்வொரு கிராமத்தில் நுழையும் போதும் அந்த காவலாளிக்கு இவங்க என்ன பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதில் ஒரு மூட்டைக்கு ஒரு பொருள்னு அவங்கள்ட்ட கொடுக்கணுமா. இவர் 3 மூட்டை எடுத்துகிட்டு போகிறாரா, 3 மூட்டையில் மாம்பழம் எடுத்துகிட்டு போகிறார். அப்போ ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள காவலாளிக்கும் ஒரு மூட்டைக்கு ஒரு பழம்னா 3 பழம் கொடுக்கணுமா. இதுமாரி 30 கிராமத்துக்கு அவர் கொடுக்கணுமா. 30 கிராமத்தில் உள்ள காவலாளிக்கும் ஒரு ஆளுக்கு 3 பழம்னு கொடுத்தா அவர்கிட்ட மீதி மாம்பழம் இருக்குமா இல்லை இருக்காதா? அவர் பேரனுக்கு கொண்டு போய் மாம்பழத்தை கொடுப்பாரா இல்லை கொடுக்க மாட்டாரா? யோசனை பண்ணுங்க. அவர் ஒரு புத்திசாலி தாத்தா இல்லையா? அவர் என்ன பண்ணாராம், கிராமத்துக்கு போகும்போது 3 மாம்பழம் கொடுக்கணும் இல்லையா, 3 மூட்டை எடுத்துகிட்டு போகிறார். 3 மாம்பழம் கொடுக்கணும் இல்லையா, அந்த 3 மாம்பழத்தை ஒரே மூட்டையிலேருந்து எடுத்து கொடுத்தாராம். ஒரே மூட்டையிலேருந்து 3 மாம்பழம் எடுத்து கொடுத்தாராம். அதுமாரி 10 கிராமம் வரைக்கும் 30 மாம்பழத்தை கொடுத்துட்டாராம். ஒரு மூட்டை காலி ஆகிட்டான். மீதி 2 மூட்டை இருந்துச்சான். 2 மூட்டை எடுத்துக்கிட்டு 11வது கிராமத்துலேருந்து போனாராம். அப்போ அவர் கையில் எத்தனை மூட்டை இருக்குது? 2 மூட்டை தான் இருக்குது. அப்போ 11வது கிராமத்துலேருந்து உள்ளவங்களுக்கு அவர் எத்தனை பழம் கொடுக்கணும்? 2 பழம் தான் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணாராம், அதுமாரி 2 பழம் ஒரே மூட்டையிலேருந்து 15 கிராமம் வரைக்கும் அந்த 30 பழத்தை கொடுத்தாராம். கொடுத்துட்டாரா? அப்புறம் 2 மூட்டை காலி ஆகிட்டான் அவர்கிட்ட. மீதி ஒரே ஒரு மூட்டை தான் இருக்கான். இப்போ அவர் எத்தனை கிராமம் கடந்து வந்தார்? முதல்ல 10 கிராமம் வந்துட்டார், அப்புறம் 15 கிராமம் வந்துட்டார், இப்போ 25 கிராமம் வந்துட்டாரா? இன்னும் 5 கிராமம்தான் அவர் கடந்து போகணும். அதுக்கு அவர்கிட்ட ஒரு மூட்டை இருக்குது. ஒரு மூட்டையில் 30 பழம் இருக்குது. ஒரே ஒரு மூட்டை தானே இருக்குது. அப்போ அங்கே உள்ள காவலாளிக்கு அவர் எத்தனை கொடுக்கணும்? 1 கொடுக்கணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 1 5 பழம் கொடுக்குறாராம். 5 கிராமத்தை கலக்கும் போது மீதி 25 பழம் அவர் கையில் இருந்துச்சான். அவர் போய் பேரன்ட்ட போய் அந்த 25 பழத்தை கொடுத்தாராம். கதை பிடிச்சிருக்கா? கணக்கு புரியுதா? உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.